தலைவர்கிட்ட வந்து எங்க அப்பா கூட்டிட்டு போறாரு எம்ஜிஆர்கிட்ட தோட்டத்துக்கு கூட்டு போகும்போது நான் அப்ப அவர்கிட்ட கலைஞர் மாதிரி பேசுறேன். ஆமா, எங்க அப்பா என்ன போட்டு கிள்னாரு அப்படி இப்படின்னாரு. தட்டி கொடுத்து முத்தம் கொஞ்சி பாக்கெட்ல இருந்து ஒரு புது 100 ரூபா நோட்டு, அப்ப வந்து 7ஆம் நம்பர் நோட்டு, இவ்வளவு பெரிய நோட்டா இருக்கும், அது கொடுத்தாரு. முதல்ல அது வந்து புரட்சி தலைவர்கிட்ட பரிசு வாங்கினது சொல்றாரு. அது வந்து அது சின்ன பையனால என்ன விட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பீரியட் இப்ப கலைஞர் ஐயா வாய்ஸ்னாவே எல்லாருக்குமே அந்த கரகரத்த குரல்ல இந்த கடைசி 25 வருஷம் வாய்ஸ் தான் தெரியும். நீங்க அப்ப பேசுறீங்கன்னா ஒரு மாதிரி எங்க அப்பயே இதே வாய்ஸ் தானா இல்ல என்ன மாதிரி ஞாபகம் இருக்கா? இல்ல அப்ப வந்து உடன்பிறப்பே என் உடன் அந்த மாதிரி ஸ்டைல தான் பேசுவாரு. இப்போ வந்து இதுல கூட நான் உன்னை போல் ஒருவன் படத்துல வந்து கமல் சார் போன் அது நான் தான் பேசுவேன். அப்போ வந்து அது அப்போ வாய்ஸ்க்கு வாய்ஸ் டிஃபரெண்ட் இருக்கு. அப்போ வந்து அது வந்து என்னன்னா கமல் சார் என்ன சொல்லிட்டாரு, அந்த பையனை வந்து என்ன சேதுன்னு தெரியும், பேர் தெரியும், அவர் பாத்துருக்கான்னு தெரியல. நான் பேசிக்கிட்டு டப்பிங் ஆயிடுச்சு. அவரை சோஃபால உட்கார வச்சு இங்க 2 பேர் அமுக்குங்க, இங்க கழுத்துல கொஞ்சம் அமுக்குங்க, அப்போ அந்த இப்ப இருக்கிற ஒரிஜினல் வாய்ஸ் வரணும் அப்படின்னா ஒரு தடவை பேசி கொடுத்தேன். அப்புறம் 2வது தடவை திருப்பி கொடுத்தாங்க. 3வது இவங்களும் அமுக்குனாங்க. சார் அதெல்லாம் வேணாம் சார், நான் நமக்கு அந்த பிரஷரோட அந்த இதோட பேசுறேன். இப்ப வந்து அவரு அதுல வந்து பாத்தீங்கன்னா மாறார் உங்களுடைய தொலைபேசிய இதை செய்கிறீர்களா, அது ரொம்ப ஸ்லோ அஸ்கியும் வேணும், அதே நேரத்துல அந்த கரகரப்பும் வேணும். பட் அது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் பண்ண. அதுக்கப்புறம் வந்து படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அது கமல் சார் தான் பேசினாரு அப்படின்ட்டாங்க. அப்ப நான் வந்து சேனல்ல இருக்கேன், அந்த சேனல்ல உடனே வந்து கலைஞர் டிவில இருந்து அவரு கமல் சார் வந்தோடனே சொன்னாங்க எல்லாரும் சேதுதான் பேசினாரு அப்படின்னா. நீ முதல்ல இங்க வா அப்படின்னு கமல் சார் கையை பிடிச்சு கூட்டிட்டு நேர அந்த பிரஸ் மீட்டை கூப்பிட்டு இது நான் பேசலைங்க, இவரு தான் பேசினாரு. சோ அதுல தினத்தந்தியில ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்தது. சோ அப்பல இருந்தே நான் இப்ப சின்ன வயசுல இருந்தே ஃபாதர் பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னால அந்த பிளட் இருக்கும் போதே என்ன படாத பாடுபடுத்தினானுங்க. நான் மேல போய் சந்தோஷமா இருக்கேன், ஏன்டா இன்னும் அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். அதாவது தம்பி என்ன மாதிரி பேசுறேன்னு சொல்லி இப்படி வாயை ஆட்டி ஆட்டி பேசுறானுங்க. ஆனா வந்து சேதுவை கேட்டா அப்படி ஆட்டினாதான் வாய்ஸே வருதுங்கிறான். ஆனா அவன் விடுங்க, அதாவது தெருக்கு தெரு என்ன மாதிரி ஆட்டிகிட்டே இருந்தா என்ன ஆகுறது, வாய் வலிக்காதா? இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை அவரு சொன்னார், நான் நடிச்சு சம்பாதிச்சதை விட இந்த பையன் என்ன மாதிரி பேசியே நிறைய சம்பாதிச்சுட்டான். சிவாஜி காலத்துல இருந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து நடிச்சுட்டு வரேன். என்ன அவ்வளவு படங்கள் நான் பண்ணிருக்கேன், அவ்வளவு படங்கள் என்ன எல்லாரும் மறந்துட்டா. நான் வீட்லயே தான் இருந்தேன், எல்லாரும் மறந்துட்டா. எப்ப இந்த பையன் என்ன மாதிரி பேச ஆரம்பிச்சானோ இப்ப எனக்கு நிறைய படங்கள் வருது, நிறைய படங்கள் பண்றேன் அப்படின்னு. நான் உங்களுக்கு வருது சார், எனக்கு வரல. மூதேவி அந்த பொண்ணை பார்த்தோன்னே உனக்கு எப்படா கிளம்புச்சு எண்ணம் அப்படின்ட்டாரு. சோ இந்த வேர்டை வந்து சென்சார்ல தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எப்படா தோணுச்சு உனக்கு எண்ணம் அப்படின்னு நம்ம போட்டோம். தம்பி பரபரப்பான விஷயத்துல சில விஷயங்கள் அப்படி பப்பர பேன இருந்தாலும் சிரிப்பு பீறிக்கிட்டு வருது இல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படணும். நல்லதை மட்டும் இந்த காதல் எடுத்துக்கோ, நல்ல கெட்டதெல்லாம் இந்த காதல் அப்படியே விட்டுடு, புரியுதா மூதேவி?